Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 7/5/2024. இந்த வீடியோவை ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 2024 நீட் யூஜி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 7.5% மாணவர்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏபி வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னது அப்படின்னா, இந்த வீடியோவை ஜெராக்ஸ் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருங்க அப்படிங்கிறது தான் அந்த அன்பான வேண்டுகோள். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பார்த்துடலாம். இப்போது 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் 375 இருந்துச்சு. இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 400 ±5 இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அதாவது பொறுப்பு துறப்பு. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. அதாவது இந்த மார்க்குக்கு கீழேயும் வரலாம், ஓகேங்களா? இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் நம்ம மென்ஷன் பண்ணல. அதே போல் இதை தாண்டி போகாது, நான் போட்டிருக்கிற மார்க்கு தாண்டி போகாது அப்படின்னு சொல்லலை, ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதற்கிறங்க நம்மளாக ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜுக்கு 375 மார்க்குக்கு 2023 முடிஞ்சது. இப்போ 400 ±5 இருக்கலாம். பிசிஎம் கேட்டகரிக்கு 2023 347க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ 375 ±5 இருக்கலாம். எம்பிசி கேட்டகரிக்கு 2023 385 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போது 410 ±5 மார்க்ஸாக இருக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 2023 348 மார்க்ஸ் க்ளோஸ் ஆச்சு. இப்போது 375 ±5 மார்க்காக இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2023 கவர்மெண்ட் காலேஜுக்கு 347க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 என்னுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்கு 374 ±5 இருக்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 2023 347 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ 2024 கவர்மெண்ட் காலேஜுக்கு 374 ±5 இருக்கலாம். அடுத்தது ப்ரைவேட் காலேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துடலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 7.5% கேண்டிடேட்ஸுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அடுத்த விஷயம், ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் எடுக்கலாமாங்க சார்னா, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செலுத்த வேண்டிய டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ் இது எல்லாமே அரசாங்கமே எடுத்துக்குது. அதனுடைய அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே உங்களுக்கு செலுத்திடுது. அதனால் மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கனவு. அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கிடைச்சாலும் சரி, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவக் கல்லூரி கிடைத்தாலும் தனியார் கல்லூரி கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த சந்தேகம் அப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஆகட்டும் ப்ரைவேட் காலேஜ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த 7.5% ரிசர்வேஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கல்வி கட்டணத்தையும் அதே போல் உங்களுக்கான புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு இது எல்லாத்தையுமே அரசாங்கமே செலுத்திடுது. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அரசு கல்லூரி கிடைக்காத பட்சத்தில் தனியார் கல்லூரியில் சேரலாம். இதுவும் கிடைக்கல அப்படின்னா பிடிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய பல் மருத்துவ படிப்புகள்லையும் நீங்கள் சேரலாம், ஓகேங்களா? அடுத்தது 2023 ப்ரைவேட் காலேஜினுடைய கட் ஆஃப் ஃபார் பிசிக்கு 358. இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் 385 ±5. பிசிஎம்முக்கு 2023 ப்ரைவேட் காலேஜில் 345 இருந்துச்சு, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 370 ±5 இருக்கலாம். எம்பிசிக்கு 2023 370க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போ இந்த வருஷம் என்னுடைய ப்ரெடிக்ஷன் 395 ±5. எஸ்சி கேட்டகரிக்கு 2023 337க்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம்
என்னுடைய ப்ரெடிக்ஷன் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு 360 ±5. SCA கேட்டகரிக்கு ப்ரைவேட் காலேஜில் 340க்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போது 2024 365 ±5 இருக்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 2023 ப்ரைவேட் காலேஜில் 328 க்ளோஸ் ஆச்சு. இப்போ 355 ±5க்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்க, SAPVS யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான நம்ம போடுற நீட் ரிலவெண்ட்டான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. கடைசியாக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் சீட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு செல்ஃப் ஃபைனான்ஸாக இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா, இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிற வழிகாட்டுதலை டில் டே 1 நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது. அப்பப்போ எனக்கு டவுட் வரும், நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும் MBBS அண்ட் BDS அட்மிஷன் தொடர்பாகவும் நான் எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 1 or 2 டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். நான் 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், இப்போது நான் இருந்தே 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.